விசேஷமாய் இந்த நாட்களில், இந்த சனிக்கிழமைகளில் அற்புதங்கள், இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில் அதை தான் நீங்கள் நம்பணும். இந்த ஆராதனையில் வருகிறவர்கள் முற்றிலுமாய் புரிந்து கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை தான் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவரை சுற்றியிருந்த ஜனங்களும் அதை தான் நம்பினார்கள். இயேசு அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லி தான் அவர் எங்கே போனாலும் அவரை பின்தொடர்ந்து அவர் இருக்கிற இடத்துல அநேகர் கூடி வந்த காரணம் ஆமென் என்னவென்றால், இந்த இயேசு அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லி அதை ஏற்று அதை விசுவாசித்து நம்பினபடினால அவர் எங்கே போனாலும், ஏனென்றால் வேதாமத்தில் ஆராய்ச்சியின் பிரகாரமாய் 37 அற்புதங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களில். ஆனால் ஒரு வசனம் அழகாக தெளிவாக சொல்லுது, அவர் செய்த அற்புதங்கள், நிறைய அற்புதங்களை செய்தார். அவைகள் எல்லாம் எழுதணும்னா இப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் கொள்ளாது, அது பத்தாது. அதனால அது எல்லாத்தையும் எழுதவில்லை, குறிப்பிட்டு சில அற்புதங்களை தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களை, அவர் எங்கே போனாலும் திரளான ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூடி வரும்பொழுது வெவ்வேறுபட்ட வியாதிகளை ஆண்டவர் சொஸ்தப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். அதிலிருந்து ஒரு சிலதை எடுத்து ஒவ்வொரு வாரமாய் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு அது நிச்சயமாய் அநேக விடுதலையை கொண்டு வருது. நம்பிக்கை விசேஷமாய் உள்ளுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை மேலே தூக்கி விடுகிறது. இன்றைக்கும் கூட லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 13வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட நான் வாசிக்கவும், அதை தொடர்ந்து அதிலிருந்து இன்றைக்கு இந்த ராத்திரியில் நான் முற்றிலுமாக ஆவியானவரை சார்ந்து நின்று கர்த்தர் பேசுகிறதை உங்களோடு கூட வெளிப்படுத்த அந்த வெளிப்பாடுகளை பேச கர்த்தர் உதவி செய்வாராக. 10வது வசனத்தை விதமாய் பார்க்கிறோம். ஒரு ஓய்வு நாள் அவர் ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். I'm reading from the book of Luke chapter 13 verses 10 through almost about 17 or 15th verse. ஆமென். ஒருவேளை நீங்கள் என்னை இங்க ஆன்லைன்ல ஃபாலோ பண்றீங்கன்னா, if you are following me online, you can just turn your Bibles to the book of Luke, from the Gospel of Luke chapter 13 verses 10 through, I'm about to read those verses. ஆமென். அந்த வார்த்தைகள் விதமாய் சொல்லுது. 10ஆம் வசனத்தை விதமாக வாசிக்கிற ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தால், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்தார். அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 14வது வசனம் வாசிக்க எனக்கு பிரியம் இல்லாதது. இன்றைக்கும் அப்படி தான் நிறைய ஜனங்க இருக்கிறாங்க. ஏன் இன்றைக்கி நடக்குது, அப்படி நடக்குதுன்னு குதர்க்கங்களை பேசி கொண்டிருக்கிறவர்கள் அன்றைக்கும் ஒரு அற்புதத்தையோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு தடையாக இருந்த மாதிரி தான் அந்த இடத்துல இருக்குது. அதனால் அவங்க பேசுனதெல்லாம் பார்த்துட்டு ஏசாமி உடனே எழும்பி கடிந்து கொள்கிறார். 14ஆம் வசனத்தில் இயேசு ஓய்வினாலே சொஸ்தமாக்கினபடினாலே ஜெபாலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாளில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள். ஓய்வு நாளில் அப்படி அவர் நினச்சார், அன்றைக்கி வெறும் பிரசங்கம் தான் பண்ணணும், கீர்த்தனை பாமாலைகள் இதை ஒண்டி படிச்சுட்டு அப்படியே போயிடணும் அப்படின்ட்டு, அன்றைக்கி எதுவும் நல்லது நடக்கக்கூடாது அப்படின்ட்டு அவன் ஏசு எழும்பி சொல்கிறார். அடுத்த வசனத்தில் வாசிக்கும், இதை கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரரே, உங்கள் எவனாகிலும் ஓய்வினாலும் தன் எருமையாவது தன் கழுதியாவது தொழுவத்திலேருந்து அழுத்து கொண்டு போய் அதற்கு தண்ணி காட்டுகிறது இல்லையோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். சுருக்கமாக என்ன பண்ணிட்டார், ஒரு உதாரணத்தை சொல்லிட்டார். ஏன்பா மற்றதெல்லாம் செய்ய மாட்டீங்க, செய்யாமல் இருக்கிறீங்க, சாப்பிடாமல் இருக்கிறீங்களா, மற்ற செய்யாமல் இருக்கீங்கப்பா, நீங்கள் ஒரு அற்புதம் பெற்றுக்கொள்கிறதுக்கு தடையாக இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி அவங்க பேசின அந்த ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி ஓரமாக வச்சுட்டு இப்போ அவர் சொல்கிறார், இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தி ஆகியவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அழுத்த விட வேண்டியது இல்லையா என்றார். ஆமேன். அவர் அப்படியே சொன்ன பொழுது அவரை விரோதித்த அனைவரும் என்ன பண்ணாங்க, வெட்கப்பட்டார்கள். போதும், ரைட்டுங்களா? இந்த சம்பவத்தில் வாசித்த இந்த பகுதியில் தான் இந்த சம்பவமானது மிக விளக்கமாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு சுருக்கமான ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இந்த சம்பவத்தினுடைய உச்சம், இதனுடைய ஆழத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ரொம்ப ஸ்பெசிஃபிக் மென்ஷன் குறிப்பிட்டு சொல்லப்பட்டதை பார்க்கும்பொழுது 18 வருஷமாய் ஒரு அம்மாவுடைய கண்டிஷன் எப்படி இருந்துச்சுன்னா, நான் உட்காந்து சக்கன்னு நோட்ஸுங்க, இந்த ஒரு 15 நிமிஷத்தில் எடுத்த நோட்ஸில் வந்த சில எனக்கு கர்த்தர் சொன்ன சில வார்த்தைகளை சொல்கிறேன் பாருங்க. her condition was she was bent, bound and burdened. அவங்களுடைய கண்டிஷன் எப்படி இருந்துச்சுன்னா, குனிஞ்சிட்டா, வாழ்க்கையே ஒன்றுமே இல்லாமல் நிமிரவே முடியாத வாழ்க்கையாக இருந்தது, கட்டப்பட்டு இருந்தது. குனிந்தபடினாலே அவள் கட்டப்பட்டு, she was bent, she was bound and she was burdened. அவள் கட்டப்பட்டு, குனிந்து கட்டப்பட்டு எதையுமே செய்ய முடியாமல். நல்லா யோசிச்சு பாருங்க, விளையாட்டுக்கோ இல்லை ஒரு
ஒரு ஒரு சவாலுக்கு வேணால் குனிஞ்சு குனிஞ்சு கொஞ்ச நேரம் நடந்து ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை செய்யலாம். ஆனால் 18 வருஷம் இந்த வசனத்தை, இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். 18 வருஷம் இந்த அம்மாவுடைய சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நான் கற்பனையிலையோ இல்லை ஒரு செயல்முறையில் உங்களுக்கு செய்து காமித்தால் கூட அப்படி என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சும்மா வேணால் நாடகத்துக்காக வேணால் இப்படி குனிஞ்சின்னு பண்ணலாம், அப்படி இருந்திருக்குமா கூட எனக்கு தெரியாது. ஏனென்றால் அப்படி அவள் எப்படி இருந்தால் 18 வருஷமாய் நிமிரவே முடியாத ஒரு கூனியாய், எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். எதையுமே நிமிர்ந்து பார்க்க முடியாது. அவள் உடனே கீழே தான் இருந்திருக்குமே தவிர எதுவுமே நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு கண்டிஷன். ஆமென். இன்றைக்கு நான் ஏன் இதை பேச வேண்டும் என்று கர்த்தர் இதை ஏன் காண்பிக்கிறார் என்பதை, ஒருவேளை இன்றைக்கு அப்பேற்பட்ட சூழ்நிலையோடு கூட, அப்படிப்பட்ட ஒரு தேவையோடு கூட இருக்கிற யாரோ சிலர் இடத்துல கர்த்தர் இந்த வார்த்தையினுடைய வெளிப்பாட்டை கொண்டு வர வேண்டும் என்று இந்த சாயங்கால வேளையில், இந்த காலகட்டத்தில் இதை உன்னோடு கூட பேசி உன்னுடைய நிர்பந்தத்தை, உன்னுடைய சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொண்டு வரும்படிக்கு இந்த ராத்திரியில் இந்த வார்த்தையை கொண்டு வருகிறார் என்பதை மாத்திரம்தான் நான் விசுவாசித்து இருக்கிறேன். அது யார் எப்படி என்று எனக்கு தெரியாது. நீங்கள் எவ்வளோக்குள்ள விசுவாசிக்கிறீர்களோ அவ்வளோக்குள்ள இந்த அற்புதம் உங்களுக்கு நிச்சயமாய் நடக்கும். அல்லேலூயா. பாருங்க, அவளுடைய சூழ்நிலை அப்படி இருந்தாலும், I want to mention the second thing. Amen. Her condition. Amen. முதலாவது அவளுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது? She was bent, bound, burdened. Amen. எப்படி இருந்தா? குனிந்து கட்டப்பட்டு சுமை சுமைந்து கொண்டே இருக்கிறாள். இப்படிதான் இருக்கு என் வாழ்க்கை, இனி நான் நிமிரவே முடியாது என்ற சூழ்நிலையில நான் வேற ஒரு காரியத்தை நான் கூர்ந்து பார்க்கும் பொழுது 10, 11 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது ஒன்றை புரிந்து கொண்டேன். Her faithfulness. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவளுடைய உண்மை, அவளுடைய விசுவாசம் எதன் பேரில் இருக்கிறது என்றால் கர்த்தர் பேரிலும், கர்த்தர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவர் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவளுக்குள்ள அசையாமல் இருக்கிறபடினால்தான் அவள் எங்கே இருக்கிறாள்? ஆலயத்தின் அண்டையிலே இருக்கிறாள். அல்லேலூயா. எங்க இருக்கிறாங்க இவங்க? எங்க இருக்கணும்? உடம்பு சரியில்லைன்னா சாதாரணமாக எங்க இருப்போம்? வீட்டில் இருப்போம், பெட்டில் இருப்போம், ஹாஸ்பிட்டலில் இருப்போம், இல்லையா? ஆனால் இந்த அம்மா எங்கே இருக்கிறாங்க? ரொம்ப அழகாக இருக்குது. அதனால தான் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது முக உரையில் இந்த பகுதியில் வாசிக்கும் சொல்லுது, ஒரு ஓய்வு நாளில் அவள் ஜபாலயத்தில், அப்போது பிரசங்கம் பண்ணுற இடத்துல, ஒரு சபையில், ஆமென், அவள் உண்மையாய் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாள். யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? சூழ்நிலை என்ன வேணா இருக்கலாம், ஆனால் அந்த சூழ்நிலையின் மத்தியில் நான் சொல்ல வந்த ஒரு வெளிப்பாடு இதுதான். இந்த சம்பவம் உங்களுக்குலாம் தெரியாதா? நிறைய பேர் அதை படிச்சிருப்பீங்க, 10 வாட்டி படிச்சிருப்பீங்க, 10 பிரசங்கத்தோடு கேட்டுக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த ராத்திரியில் கர்த்தர் பேச வேண்டிய ஒரு வெளிப்பாடு என்னவென்றால், உன் சூழ்நிலையின் மத்தியில் உன் விசுவாசம் தேவன் பேரிலே இருக்கிறதா? உங்கள் சூழ்நிலையில் அதுதான் உங்களுக்கு சுருக்கமாக 3 வார்த்தையாக சொன்னேன் இல்லை? வாழ்க்கை குனியப்பட்டிருந்தது, நிமிரவே முடியாத ஒரு வாழ்க்கை, கட்டப்பட்டிருக்கிறது. குனிஞ்சவங்க எப்படி நடப்பாங்க? ஒரு மாதிரி ரொம்ப இறுக்கமாக இருக்கும். சுமையோடு கூட இருக்குது, ஒரு போதி மேலே வச்ச மாதிரியே தான் இருந்திருக்கும். ஆனால் அப்படிப்பட்டதன் மத்தியிலும் அவள் எங்கே இருக்கிறாள்? தேவனுடைய பிரகாரங்களில். ரொம்ப அழகாக ஒரு சங்கீதக்காரன் 92ஆம் வசனங்கள் சங்கீதெல்லாம் வாசிக்கிற ஒரு வசனம் டக்கு ஞாபகம் வருது. உடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எப்பொழுது உங்களுடைய பிரகாரங்களை கனி தருகிறவர்களாக இருந்து கொண்டே இருப்பார். ஆசீர்வாதத்தை. அதனால தான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, ஆமாம் ஒரு வசனம் இருக்குது இல்லையா, அவன் நீர்க்கால்மாய். எரேமியால 17ஆம் அதிகாரத்தில் இப்படி ஒரு வசனத்தை வாசிக்கிற வேதாமம் படித்தவங்களாம் தெரிஞ்சிருக்கும். கர்த்தரையே நம்புகிற மனுஷன் எப்படி இருப்பான்? அப்படி தான் இருப்பான். இன்னைக்கு சூழ்நிலை இப்படி இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை வேறு ஒரு விதத்தில் சில காரியத்து நிமித்தமாய் ஒருவேளை அப்படியே கட்டப்பட்டு இன்னைக்கு குனிந்து நிமிர முடியாதபடிக்கு, ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, ஒரு பயங்கரமான ஒரு தலைகுனிவோடு கூட இந்த அம்மாவுக்கு 18 வருஷம், உங்களுக்கு ஒருவேளை 18 நாளாக இருக்கலாம், 10 நாளாக இருக்கலாம், இல்லை சில வருஷங்களா இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட நீங்கள் கடந்து வந்தாலும் உங்களுடைய கவனம் எல்லாம், உங்களுடைய நோக்கம் எல்லாம் கர்த்தர் பேரில், கர்த்தர் பார்த்து கொள்வார். என்னதான் இந்த சுத்தில காரியங்கள் இருந்தாலும் நான் ஆண்டவர் பேரில் பற்றுதலா இருக்கிறேன் என்ற ஒரு விசுவாசம் அவனுக்குள் இருக்கும் என்றால், அடுத்த ஒரு விஷயத்தை கவனிங்க. her condition, அவருடைய சூழ்நிலை, her faithfulness, அந்த சூழ்நிலையில அவருடைய உண்மையான விசுவாசம் என்ன பண்ண தெரியுமா? his compassion. அல்லேலூயா. இங்கிலீஷில் கொஞ்சம் புரிகிறவங்க அதை நோட் பண்ணிங்க, தமிழ் அதை விளக்கம் கொடுக்கிறேன்.
அவளுடைய சூழ்நிலை. ஆனால் அந்த சூழ்நிலை மத்தியில் அவள் நம்பிக்கை ஒரு நாளும் விடாதபடிக்கு இவ்வளவு விடாமல் என்ன பண்ணுறா, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறபடினால கர்த்தருடைய மனதுருக்கம் அவர் பேரிலே வர தொடங்கினது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? ஆமேன்னு சொல்லாதீங்க, ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுங்கள். சூழ்நிலை எவ்வளவா இருந்தாலும் கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிற பட்சத்தில் ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் தேவனுடைய மனதுருக்கும் உன் பட்சத்தில் திருப்பம். நான் நினைக்கிறேன் இந்த ஆலயத்தில் அவர் பிரசங்கம் பண்ண போகிறதை காட்டிலும், நான் திரும்ப அதை இதுக்கு முன்னால் பகுதியெல்லாம் வாசித்து பார்த்துட்டு நான் யோசித்தேன், இவர் பிரசங்கம் பண்ண போகிறதை காட்டிலும் இவள் பேரில் இருந்த விசுவாசத்து நிமித்தமாய் அவர் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு, அவளை சொஸ்தமாக்கும்படிக்கு அங்கே போனார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஒரு அம்மா இப்படி இருக்கிறாங்க 18 வருஷமா. ஆமென், 18 வருஷம். அதனால தான் பாருங்க 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கிருந்தால் அவள் எவ்வளவு வேணும் என்ன பண்ண முடியல, நிமிரக்கூடாதபடி கூனியாக இருந்தால். நல்லா கவனிங்க, அதனால தான் சொன்னேன், ஹிஸ் கம்பேஷன், அவருடைய மனதுருக்கம் உடனே அவள் பட்சத்தை திரும்புது. பாருங்க, நல்லா அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், 12ஆம் வசனத்துல தான் வாசிக்கிறீங்க, இயேசு அவளை கண்டு. என்னதுங்க? இயேசு என்னை பார்க்க வேண்டும் என்றால். இன்றைக்கு ஒரு சிலர் புதிதாய் முதல் முறை வந்திருக்கிற ஒரு சிலரை பார்க்கிறேன். இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிற இந்த இடத்துல, வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில, உங்கள் வந்திருக்கிற உங்களுடைய இறுக்கத்தில் ஒன்று உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய என்ன வேணுமா, இந்த இயேசு எனக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரையே விசுவாசித்து அவரையே நம்பிக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் என்னவா இருக்கணும், நான் கர்த்தர் பேரில் நம்பிக்கை இருக்கிறேன், என்னதான் வந்தாலும் கர்த்தர் என்ன விடவே மாட்டார். கர்த்தரையே தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆமா, கர்த்தரையே நம்பிக்கை. 9ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிங்க, சங்கீத புத்தகத்தினுடைய 9ஆம் அதிகாரம். இன்னைக்கு நான் நிறைய நோட் பண்ணாதனால எனக்கு நினைவில் இல்லை, கர்த்தருடைய ஆவியில கொண்டு வர வசனங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். 9ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம் வாசிங்க, சங்கீதம் 9:1. கர்த்தாவே உம்மை துதிப்பேன். சரி, 10ஆம் வசனத்தை வாசிங்க, உம்முடைய முழுதத்தோடு துதிப்பேன், இப்படி அதிசயங்கள் எல்லாம் நான் விவரிப்பேன் சொல்லிட்டு 10ஆம் சொல்றாரு, கர்த்தாவே. நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்கம்மா, கர்த்தாவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? விடாமுயற்சியா முழு நம்பிக்கையோடு கூட இந்த கடவுள் பேரில் பற்றுதலா இருக்கிற எந்த மனுஷனா இருந்தாலும் கர்த்தர் அவனை கைவிடவே மாட்டார். கர்த்தாவே உம்மை தேடுகிற, ஆமா, நீங்க உம்மை தேடுகிறவர்களை நல்ல சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா, கைவிடுற மாதிரி சொல்லாதீங்க, சொல்லுங்க, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை, those that seek the Lord will never forsake them. Hallelujah. அவரை உண்மையாய் தேடுகிற யாரா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை கைவிடவே மாட்டார். நான் நினைக்கிறேன், ஏன் நினைக்கிறேன் சொன்னா, நான் எழுத்துப்பூர்வமாய் சில காரியங்கள் அங்கே எழுதப்படாதனால நான் ஒரு கற்பனை இல்லை, நான் விசுவாசோடு கூட சொல்றதுன்னா, 18 வருஷம் இந்த கூனி அம்மா, கட்டப்பட்ட இந்த அம்மா பாரங்களோடு கூட, நடக்கவே முடியாத சூழ்நிலை கூட கர்த்தருடைய பிரகாரத்திற்கு, கர்த்தருடைய சமூகத்திற்கு, கர்த்தரை சார்ந்து அவள் ஒரு நாள் விடாமல் வந்தபடினாலதான் கர்த்தருடைய கவனம், இயேசு கிறிஸ்துடைய கவனம் அவர் பேரில் திரும்ப துவங்கினது. யாரையும் கூட இருக்கிறீங்க? பத்தல நீங்கள்லாம் சொல்ற ஒரு ஆமேன் சோத்திரம். உங்க ஆமேன் சோத்திரத்தை வாங்கி பாக்கெட்ல கேஷ் மாதிரி அடிக்கின்னு போறது கிடையாது. அங்க போகுது மேலே. எங்கே போகுது? எப்பவுமே மேலே காமிச்சு அங்கே தான் இருக்கிறான்னு நினைக்கிறோம். இங்கே கூட சுற்றி இருக்கிறாரு. அங்கே போவோம், அவர்கிட்ட போய் சேரும். சொல்லுங்க, நீங்கள் சொல்கிற ஆமேன் சோத்திரம் நீங்கள் கொடுக்குற பெரிய என்னது கிடையாது, எனக்கு வெகுமதி கிடையாது, அவரை மைமைப்படுத்துகிறது, அவருடைய நாமத்தை உயர்த்துகிறது. அதனால்தான் எந்த ஊழியக்காரனும் இந்த மேடையில் நிற்கும் போது பிச்சைக்காரன் ஆக்கிறாதீங்கன்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணுறேன், எச்சரித்து கொண்டே இருக்கிறேன். இந்த வார்த்தை உண்மை என்கின்ற பட்சத்தில் அவருக்கு கனத்தை செலுத்துங்கள், அவருக்கு மகிமையை செலுத்துங்க. எவ்வளவு அவரை நீ உயர்த்துகிறாயோ அவ்வளவு உன்னை பார்த்து கொள்வார். உன் வாழ்க்கை அவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டியதை அவர் எப்பொழுது உனக்கு செய்து உன்னை நடத்துவார். 18 வருஷமா, ஒரு நாள் 2 நாள் இல்லம்மா. ஏன்னா அது திரும்ப கடைசியில் சொல்றாரு, கவனிங்க என்ன சொல்றாரு, 16ஆம் வசனம் சொல்ற, டேய் ஏண்டா வேலை இல்லையாடா, எப்ப பார்த்தாலும் வந்து எதையாவது குறையே பார்த்துட்டு இருப்பீங்களாடா, போங்கடா வேலையை பார்த்துன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதோ சாத்தான் 18 வருஷமா, 16ஆம் வசனம், இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை இந்த ஓய்வு நாள்ல
இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டாரு. ஆண்டவர் என்ன சொன்ன? உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிகளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சொல்லிட்டாரு. இப்போ இவ பேர்ல ஒரு கட்டு போட்டு இருக்குது. இந்த ஆலயத்தில் இருக்கிறா, அவள் விடுதலையாக்கப்பட வேண்டியது தானே. என்னுடைய வைராக்கியம் அதுதான். இன்னைக்கு ராத்திரில பேசும்பொழுது, உன் வியாதியாக இருக்கட்டும், உன்னுடைய போராட்டமாக இருக்கட்டும், கடன் தொல்லையாக இருக்கட்டும், உன்னுடைய நிர்பந்தங்கள் எது உன்னை கட்டி குனிய வச்சு உன் மேலே ஒரு பாரத்தோடு கூட உன்னை அழுத்தி கொண்டிருக்கிறதோ, இந்த ராத்திரில அந்த ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்கும்படிக்கு, உன் நோக்கம் எல்லாம் கர்த்தர் பேரில் இருந்திருக்கும் என்றால், உன் நோக்கம் எல்லாம் ஆண்டவர் பேரில் இருக்கும் என்றால், இன்றைக்கு இந்த ராத்திரி உன் கட்டை அவர் அறுப்பார், உன் கட்டை அவிழ்த்து விட்டுருவாரு, உன் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படும். ஏனென்றால் அப்படிதான் அவர் பேசுறாரு. வரும்போதெல்லாம் நீ விசுவாசத்தோடு கூட அப்படிதான் நம்பணும். என்ன நம்பணும்? இன்னொரு சிந்தனை எனக்குள்ள, ஒவ்வொரு முறையும் அந்த அம்மா வரும்பொழுது, இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை வராதா? இன்னைக்கு நமக்கு 2 நாள்ல வரலன்னா அவ்வளவுதான். ஒரு நாள்ல வரலன்னா இந்த ஆண்டவராது ஒன்றும் யூஸ் இல்லை, சர்ச்சுக்கு போயின்னு சொல்லி உடனே ஒரு தீர்மானம் பண்ணிடுறோம். ஆனால் இதுதான் நான் கற்றுக்கொண்டது. கொஞ்ச நேரத்தில் நான் உட்காந்து தியானம் பண்ண கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது இதுதான். போய் பேசு. ஸ்பீக் அபவுட் ஃபெய்த்ஃபுல்னஸ் டு பீப்புள். லெட் பீப்புள் பி மோர் ஃபெய்த்ஃபுல் இன் மீ. என் பேரில் உண்மையான விசுவாசத்தோடு கூட இருக்கிற யாரையும் நான் கைவிடவே மாட்டேன். அதனால 9ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தில் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது பல கட்டங்களை கடந்து வந்த சங்கீதக்காரன் எழுதுறார். எந்தெந்த கட்டம் தெரியுமா? சின்ன பையன் அவமதிக்கப்பட்ட கட்டத்தையும் பார்த்தான், புறமதிக்கப்படுகிற கட்டத்தையும் பார்த்தான். ராஜரிகம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவன் மேல அபிஷேகம் வந்த பிற்பாடும் அது அவன் இடத்துல வராமல் தள்ளப்பட்டு நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்டத்தையும் பார்த்தான். அவமானமாக்கப்பட்ட கட்டத்தையும் பார்த்தான். சொந்த மனைவியை கிண்டலாக்கப்பட்ட கட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் கடந்து வந்து ஒரு நாள் ராஜரிகத்தில் உட்கார்ந்து கொண்டு சொல்றார். என்ன தெரியுமா சொல்றார்? கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. ஆதலால், எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும், மனப்படமே என் மண்டையில் எப்பவுமே இருக்கும். அதனால உம்மை நம்புகிறவர்கள் எப்பொழுதுமே நம்பிக்கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. உன் நம்பிக்கையெல்லாம் அவரே இருப்பார் என்றால் நீ தோத்தே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு விசேஷமாக இதை கர்த்தர் பேசுகிறது ஒரு காரணம். 11ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டு இந்த மணி நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார், ஒருவேளை நீ கட்டப்பட்டு பல முறை நீ கட்டோடு கூட அப்படியே என்னால் ஃப்ரீயாகவே இருக்க முடியல. இந்த அம்மாவுக்கு ஒரு சரீர கட்டு, உங்களுக்கு ஒருவேளை சூழ்நிலையுடைய கட்டு, ஒரு பயங்கரமான இறுக்கத்தோடு கூட நிமிரவே முடியாதபடிக்கு, எதையுமே நோக்கி பார்க்க முடியாது, கடனில் கட்டப்பட்டிருக்கிறேன், அவமானத்தோடு கூட இருக்கிறேன், எல்லாம் அடுத்த ஒரு காரியத்தை சிந்திக்க முடியாதபடிக்கு பயங்கரமாய் நான் நிர்பந்தமாக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு கேள்விதான் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னையே நம்பி கொண்டிருக்கிறாயா? என்னையே விசுவாசித்து கொண்டிருக்கிறாயா? என்னதான் நம்பி என்னதான் நீ விசுவாசித்து கொண்டிருக்கிற பட்சத்தில் என் கண்கள் உன்னை பார்க்க துவங்கும் என்று கர்த்தர் சொல்றார். நான் நினைக்கிறேன் ஒரு ஓய்வு நாளில் ஒரு ஜெப ஆலயத்தில் இந்த அம்மா ஒண்டி இருந்திருக்க மாட்டாங்க. she was not alone. அன்னைக்கு யூதருடைய முறைமையின்படி ஓய்வு நாளில் அநேகர் கூடி வருவார்கள். நல்லா படித்து மனப்பாடம் பண்ணிடுங்க இந்த பகுதியெல்லாம். ஓய்வு நாளில் பெரிய கொஞ்சம் கூட்டம் இருந்திருக்கும், பெரிய கூட்டம் இருந்திருக்கும். ஒரு சபைனா அங்கே யூத சபைகள் அந்த நாட்களில் அவங்க என்ன, அவங்க அந்த கோட்பாடு, ரிலிஜன், அந்த மத கோட்பாடு, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்லாம் கண்டிப்பாக ஆலயத்துக்கு போயிடணும், விட்டுறக்கூடாது அப்படின்ற. அப்போ எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. நான் யோசித்தேன், இன்றைக்கி உங்களை யோசிக்கும்படிக்கு சொல்கிறேன். அவ்வளோ பெரிய கூட்டத்து நடுவில் இயேசு கிறிஸ்துடைய கண்கள் மனதுருக்கத்தோடு அங்கே குணமாக இருக்கிற அந்த அம்மாவை பார்க்க தொடங்குது. ஏன்னா பரிதாபத்தில் இல்லை, நம்ம கண்ணு பல விதங்களில் பார்க்கும், பரிதாபத்தில் பார்க்கும், சந்தோஷத்தில் பார்க்கும். ஏசாமி கண்ணு பார்க்கும்போது இதிலேருந்து எப்படி உன்னை மீட்க வேண்டும், இதிலேருந்து உன்னை எப்படி தூக்கி நிறுத்த வேண்டும் என்று தான் ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி கண்கள் அவரை பார்க்குது. வேறு எந்த சப்ஜெக்டும் எழுதப்படவில்லை. ஓய்வு நாளில் அங்கே இருக்கிறாரு, பேசுகிறாரு. அந்த ஜபாலயத்துக்கு அவரை பிரசங்க கூப்பிட்டுருக்குறாங்க. அன்றைக்கி அவர் ஒரு பிரசங்கியாராக இருந்தார். அதனால தான் அந்த ஆளுக்கு கோபம் வருது. ஜபாலய தலைவனுக்கு என்ன ஆகுது, இந்த பாஸ்டருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. யோ, நான் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டா நீங்கள் வந்து என்னமோ இதை பண்ண சொல்லி அதை பண்ண சொல்லி அவரை டிசத்திருப்பீங்க. அவர் நல்ல போதகராச்சே. ஏன்னா அவர் அதான் சொல்கிறார், நல்ல போதகரே, நித்திய ஜீவன் அடையும்படிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டிய பல ஆலோசனை அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ இன்னைக்கு நல்ல ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை அவரை ஓய்வு நாளில் கூட்டு வந்து அவரை பிரசங்கம் பண்ணபடி கூட்டு வந்துருக்கிறோம், நீ வந்து இதெல்லாம் பண்ணுறியான்னு அவனுக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு. அவர் சொல்கிறார், ஏன்பா, நான் வந்த நோக்கமே விடுதலையாக்கும்படிக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் என்னதுங்க? விடுதலை ஆக்கும்படிக்கு, ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் இந்த உலகத்தில் அவரை தந்தரும்படிக்கு அவர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ கட்டப்பட்டிருக்கிறது ஒரு அதனால நிமிர முடியாதபடிக்கு பாரத்தோடு கூட இருக்கிறது. அவருக்கு பிரியம் இல்லை. ஆனால் அதில் ஒரே ஒரு கேள்விதான் இந்த ராத்திரியில், உன் விசுவாசம் எவ்வளவா இருக்கிறது? அல்லேலூயா. விசுவாசம் அவர் பேரில் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு பெரிய அற்புதத்தை அவர் செய்ய முடியும். பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, இயேசு அவளை கண்டு, 12ஆம் வசனத்தில், இயேசு அவளை கண்டு தமிழத்தில் அழைத்து, அல்லேலூயா, கண்டு அழைத்து, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேலே கைகளை வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. அப்போ ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இருந்திருக்கிற அற்புதத்தை. அதனால தான் அந்த 13ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி வாக்கியத்தில் பார்க்குறோம். ஆமென். when God's compassion is towards you, his power will manifest. அல்லேலூயா. எப்பொழுது அவருடைய மனதுருக்கும் உன் பட்சத்தில் வருதோ அப்பொழுது அவருடைய வல்லமையும் சேர்ந்து உன்னிலே செயல்பட துவங்கும். எத்தனை பேருக்கு புரியுது? பாதி பேருக்கு தூக்கம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 7:57 தூக்கம் வருமா? ஆச்சரியமாக இருக்குது. நம்மளாம் அமெரிக்கன் இல்லையே. அமெரிக்காக்காரங்க தான் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டு படுத்துருவாங்க. நம்ம அப்படிலாம் யாரும் கிடையாது. இப்போ விட்டிங்கன்னா அடுத்த ஒரு இதுக்கு பண்ணுவோம், நம்ம அடுத்த ஒரு எபிசோடு ஆரம்பிப்போம். தூக்கம் அந்த மாதிரிலாம் நாடகம் பண்ணாதீங்க. இன்னும் முடியும், என் டைமிலே இன்னும் போகல நான் தாண்டியே. ஒன்று தான் சொல்கிறேன், இந்த காலையில் இந்த ராத்திரியில் எப்பொழுதெல்லாம் அவருடைய மனதிற்கும் உன் பட்சத்தில் திரும்புகிறதோ அப்பொழுதெல்லாம் அவருடைய வல்லமை உனக்குள்ள கிரியை செய்யும். அல்லேலூயா. அப்படி அல்லேலூயா சொல்லி ஆமான்னு ஏற்றுக்கொண்டவங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே. அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டாருன்னா அப்படியே நாங்கள் சொல்லிட்டு போயிடலாம்ல ஊழியக்காரங்களுக்கு. பெற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு தான் வந்திருக்கிறீங்க. ஒரு அம்மாவை குறித்து சொல்கிறேன். 18 வருஷமாக அந்த வலி வேதனையில், அந்த போராட்டத்தில் அவளுடைய விசுவாசத்தை அவள் கைவிடவில்லை. அவள் நம்பிக்கை இழக்கவில்லை. அவள் உண்மையாய் அந்த ஆலயத்தினிடையிலே வந்து கொண்டே இருக்கிறாள். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு காரியம்னா நம்மளால், எனக்கு அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் மனைவி அன்றைக்கி சொல்லிட்டு வந்தேன். நான் அதே தெரில, எனக்கு சிலர்லாம் சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியல. இந்த உடம்பு சரியில்லாததுக்கு என்னால் வர முடியல. ரொம்ப முடியாமல் பெட் ரிட்டன்னு அட்மிட் பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல, இது முடியல அதனால் என்னால் வரலன்னும் போது நானும் ரொம்ப ரொம்ப வருஷமாக சர்ச்சுக்கு வந்துன்னுக்கிறேன். அதாவது ஆண்டரே ரொம்ப அறியாத நாட்கள் வந்துன்னுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் தெரிஞ்சு வர துவங்கினேன். அதுக்கப்புறம் இப்போ ஊழியத்தின் நிமித்தமாக வந்து கொண்டிருக்கேன். எல்லா கட்டத்துலேயும் நான் பார்க்குறேன். எனக்கும் சில நேரத்தில் ரொம்ப இயலாமையெல்லாம் வரும்போது கூட எனக்குள்ளே ஏதோ ஒன்று என்ன பண்ணுதுன்னா, இன்றைக்கி எப்படியாவது நீ போய் உன் காரியத்தை செஞ்சிட முடியும்னு என்னை எழுப்பிட்டுன்னு வந்துடுது. ஏன்னா அதை தான் நான் நம்பி எழுந்து வந்து தொடங்கிறேன். என்னைக்கு நீங்கள் அதை சார்ந்திருப்பீர்களோ அன்னைக்கு சோர்வை பார்க்க மாட்டீர்கள், உங்களுடைய பலவீனத்தை பார்க்க மாட்டீங்க, உங்களை இயலாமையை பார்க்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தினால எழும்பி நடக்க தொடங்கிறீங்க. அல்லேலூயா. நான் நம்புகிறேன் இந்த அம்மாவுடைய, ஏன்னா அன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், அன்னைக்கு இந்த அம்மா அங்கே வரல. ஹைப்போதெட்டிக்கலி திங்க் வாட் ஐ எம் சேயிங். நான் சொல்கிறது அப்படியே நேரடியாக நேர்முகமாக யோசிங்க. இன்னும் அந்த நாளில் இந்த அம்மா அங்கே வரலைன்னா அற்புதத்தை பெற்றிருக்க முடியாது. ஏசாமா அவங்க வீட்டுக்கு போல, அவர் போனது ஆலயத்துக்கு போயிருந்தார், அங்கே பிரசங்கப்படிக்க போயிருந்தார். அங்கே இந்த அம்மா விசுவாசோடு கூட வந்தபடினாலே அவருடைய கண்கள் அவர் மேலே பட துவங்கினது. அல்லேலூயா. அவருடைய மனதுருக்கத்தின் கண்கள் அவள் மேலே பட துவங்கின உடனே ஆண்டு சொல்றார், கிட்டவா. அவள் மேலே என்ன பண்ணுறாருங்க? கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து. அல்லேலூயா. அப்போ நான் நினைக்கிறேன், எவ்வளோ பெரிய விசுவாசத்தோடு கூட அவள் காத்திருந்தால், எவ்வளோ பெரிய விசுவாசத்தோடு கூட அவள் காத்திருந்திருப்பாள் என்றால், அவர் கூப்பிட்ட உடனே எந்த தயக்கம் இல்லாமல் போனால் அவரும் தொட்டார். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, இம்மீடியட்லி, உடனே அவள் நிமிர்ந்து. இதுக்கு தாயா நான் காத்திருந்தேன் ரொம்ப நாளா, இதுதான் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு ரொம்ப நாளாக நான் பண்ணிருக்கிறேன். என் இருதயத்தில் ஏக்கத்தோடு கூட இருக்கிற நீர் இதை எனக்கு செய்ய வல்லவர் என்கின்ற நம்பிக்கொண்டே இருந்தேன். இன்றைக்கு எனக்கு செய்து விட்டீர் என்று சொல்லி அந்த தேவனை மகிமைப்படுத்த துவங்கினார். Praise.
It started with our condition, but our life ended with our praise. Hallelujah. எப்படி தொடங்குச்சு? அவர் நிர்பந்தத்தின் நிமித்தமாய் தான் அவருடைய வாழ்க்கை கடந்து வந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கோ அவருடைய வாழ்க்கை தேவனை துதிக்கிற துதியாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? Her faithfulness towards God was alive. தேவன் பேர்ல அவருடைய உண்மையானது கர்த்தர் பேர்ல அவருடைய நம்பிக்கை இருந்தபடினால என்னதான் நடந்தாலும் சரி, அவளுக்குள்ள எந்த ஒரு தயக்கம் இல்லாம கர்த்தரையே தேடி கொண்டிருந்தபடினால கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய மனதுருக்கம் அவள் மேல பட்டது. அது அவளுடைய வாழ்க்கையுடைய துதியாய் மாறிவிட்டது. நான் சொல்றேன், இந்த ராத்திரியில இந்த இடத்துக்கு வந்திருக்கிற நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையோடு வந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. எந்த மனுஷன்கிட்ட சொன்னாலும் பாதி தான் புரியும், இல்லை கொஞ்சம் புரியும். ஆனால் இந்த ராத்திரியில் உன் விசுவாசம் அவரையே நோக்கி கொண்டிருக்கும் என்றால் அவருடைய கண்கள் உன்னை பார்க்கும். அவருடைய கண்கள் உன்னை பார்க்கிற பட்சத்தில் அவருடைய கை உன் மேலே பாடும். ஏன்னா அவர் வலது கரத்தினால என்னை தொட வல்லவர் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வலது கரம் என் மேலே, வலது கரத்தை நீட்டி கர்த்தர் உன்னை தொட துவங்குவார். இந்த ராத்திரியில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் உன் சூழ்நிலையிலிருந்து உன்னை தூக்கி நிறுத்துறதுக்கு ஏதுவாய் கர்த்தர் செய்ய இந்த ராத்திரியில் நடக்கும். நான் ஒரு விசுவாசத்தின் பேரில் ஒரு அறிக்கை இடுறேன். இந்த இடத்துல உடனே நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்வாய். பல வருஷத்துடைய சூழ்நிலைகள் உடனே இந்த ராத்திரியில் உடனே கர்த்தர் உனக்கு செய்ய ஏதுவாய் அதை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கார். இருக்கிற இடங்கள்ல அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்தி இந்த ராத்திரியில் சொல்லுங்க, ஆண்டவரே என் சூழ்நிலை, இந்த சூழ்நிலை நிர்பந்தத்தோடு கூட பல நாட்கள் நான் கடந்து வர்றேன். அதுல என் விசுவாசத்தோடு கூட உண்மையாக கூட நிலவரத்தை ஆண்டவர்கிட்ட பேசுங்க. இன்னைக்கு ராத்திரி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நிர்பந்தத்தோடு கூட, இந்த மன கஷ்டத்தோடு கூட, இந்த குடும்பத்தில் போய் கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தோடு கூட, ஆண்டவரே இந்த சுமையோடு கூட உம்முடைய பிரகாரத்துக்கு நான் ஒவ்வொரு முறையும் வர்றேன். ஆண்டவரே இந்த ராத்திரி நம்முடைய கண்கள் என் மேலே படாதா? அப்படி அற்புதம் செய்கிற கண்கள் என் மேலே படாதா? கொஞ்சம் சோத்திரம் பண்ணுறவங்க சோத்திரம் பண்ணுங்க, அப்படி ஜெபிக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. ஏதோ வந்து எதையோ கேட்டுட்டு ஒரு சனிக்கிழமை ஆராதனை அட்டன் பண்ணிட்டு போயிட்டோன்னா உங்களுக்கு யாரும் பெரிய அவார்டு தந்துட போறது இல்லை. இன்னைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்க கூடிய இருதயம் மாறும் என்றால் இன்றைக்கு போகும்பொழுது உனக்கு ஒரு அற்புதத்தோடு கூட கடந்து போவாய். இங்க வந்து நான் வந்துட்டேன்னு சொல்லி போறதை காட்டிலும் இந்த இடத்துல இருந்து ஒரு அற்புதத்தை நீ பெற்றுக்கொண்டு போகிற பட்சத்தில் உன் வாழ்க்கையில அது நிலவரப்பட கர்த்தரை துதிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு துதியாய் உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறதற்கு, கர்த்தருடைய அற்புத வல்லமை உனக்குள்ள கிரியை செய்கிறதற்கு அது ஏதுவாய் மாற முடியும். அதனால இருக்கிற இடங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே என் சூழ்நிலையை பார்க்கிற தேவன், பலமுறை இந்த நிர்பந்தத்தோடு கூட, பலமுறை ஆண்டவரே இந்த நிராகரிப்போடு கூட, பலமுறை இந்த ஆண்டவரே சுமையோடு கூட நான் கடந்து வந்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறீர். இன்னைக்கு ராத்திரி எனக்கு இறங்க மாட்டீரா என்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் செய்வார். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன், உன் சூழ்நிலையுடைய நிர்பந்தம், if your condition is worse, you know, I've been preaching about a woman that has been bent for about 18 years. 18 வருஷமாய் சுமையோடு கூட கட்டப்பட்டு ஒரு கூனியாகவே வாழ்ந்து கொண்டிருந்தவங்க. ஆனால் ஒன்று தான் அவர்களுக்குள்ள இருந்தது, என்ன தெரியுமா? ஒரு விசுவாசம் தேவன் பேர்ல. அல்லது அவள் ஆலய பிரகாரத்தில் அந்த இடத்துல தேவனை சந்திக்க, to have an encounter with God, she is there in the place where God is. கர்த்தர் இருக்கிற இடத்துல அவள் இருந்தபடினால தான் கர்த்தருடைய கண்கள், இயேசு கிறிஸ்துடைய கண்கள் அவள் மேல பார்க்க துவங்கினது. இயேசு மனதுருக்கத்தோடு பார்த்து அவளை சும்மா பார்த்துட்டு போயிடல, அவளை கிட்டே அழைத்து அவளை தொட்டு சொல்றாரு, இதோடு கூட உன்னுடைய சூழ்நிலை, இதோடு கூட கட்டப்பட்டிருந்த உன்னுடைய சூழ்நிலை, குனிர்ந்ததுடைய சூழ்நிலை நிமிர்த்தப்படுவதாக என்றால் உடனே சொஸ்தம் அடைந்தாள். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது நீ கர்த்தரை நம்பிக்கொண்டு இந்த ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தின் பேரிலே கர்த்தரையே பார்த்து கொண்டிருக்கிற கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கும் என்றால் கர்த்தர் உன்னை தொடுவார், உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உடனடியாய் உனக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறதுக்கு ஏதுவாய் உன்னுடைய விசுவாசம் அதனுடைய கதவுகளை திறந்து விடும் என்று சொல்றேன். The Lord will send his power upon you. அவருடைய வல்லமை உனக்குள்ள அனுப்புவார், உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்.